This video sponsored by SBO Digital Marketing Company. SBO School of Business Organization Private Limited. இந்த கம்பெனி 2018 தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மணியும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய வீடியோ கிளிப் அடுத்தது கொடுத்துருக்கேன். மேலும் தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்னதானம் மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்கள் பாவம் கருமெல்லாம் என்ன ஆகும்? கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லையா? எங்கே கேள்விப்பட்டுக்கிறீங்க தானே? நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்கள் கருமம் என்ன ஆகும்? அதனால் என்ன பண்ணுங்க, சொல்றவர் யாரு? சொல்றவர் யாரியா? உயிர்களுக்கு பசி ஆற்றல் இருக்குது இல்ல, அதை விட ஒரு தானம். அதனால திருமூலர் வர சொல்லிட்டுக்கிறார் பசுவுக்கு. ஆமா, பார்த்துக்கிறீங்களா? பிரதோஷம்னாக்கா மாட்டுக்கு எடுத்து போய் அகத்திக்கிறியா, அது பெருப்பாயிட்டு இருக்கும். எல்லாம் ஒரே நாள் எடுத்து தரீங்க. எல்லாம் பிரதோஷம் எந்தெந்த ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறேன். அடுத்த நாள் எத்தனை வாங்கினேன். 3ஆம் நாள் போய் பார்த்துறீங்களா, ரேஷன் அரிசி ஸ்டோர் போட்டு நிற்பான். அதனால அது மஞ்சப்பி மாதிரியே போயிடும். சாணி போல இது மாடு பீ போயிடும். ஆமா, மாடு பீ போயிட்டு பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். அப்படி பீ நாத்தமே அடிக்கும். நீங்க வேற அது பீ தானே தெளிக்கிறீங்க. கேள்வின்னா தானம் பண்ணாக்கா பாவம். நிக்கிறேன்னாக்கா மாடு பீ போகுதுன்றது. தானம் என்ன பண்ணிட்டீங்க? உங்க தானம் என்ன வாய்ச்சி கச்சா? வேலைக்கே ஆகாத ஒரு நாய் சொம்மனா உட்காந்து எல்லாம் தானம் பண்ண சொல்லி காசை வாங்கி தானம் பண்ணி அது பேர் எடுத்துக்கும். அல்மா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்ன காரணமா? அது வேலைக்கு போயிருக்கோன்னு நினைக்கிற. இவன் சாப்பிட்டு எடுத்து போய் அடிச்சு கம்பியை வெட்டி இல்ல மாடை ஓட்டி ஏர் உழுது கஷ்டப்பட்டு இல்ல மாட்டு வண்டி இழுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான் அந்த காசை. அந்த நாய் உட்கார்ந்து என்ன சொல்லியிருக்கான்? அன்னதானம் பண்ணுங்கோ, சேமமா இருப்பேல், உங்க பாவம்லாம் கழியோன்ட்டு. அது தொப்ப மேல ஒரு துண்டை வர போட்டு உட்கார்ந்து வைப்பான். நீ உழைச்சு ஓட போய் வயிறு இல்லாம இருக்கும். அவனுக்கு வயிறு மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட என்ன மாதிரி அப்படிதானே? அப்ப அன்னதானம் எதுக்கு பண்ணா? ஏன் வயிறு வளர்க்கறதுக்கு. பாவம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுங்க. பாவம்னு ஒண்ணு இல்லை. எப்போ பாவம் ஆச்சு அப்படின்னா, படித்தல்னாலையும் கற்றுக் கொடுக்கறதுனாலையும் தப்புன்னு அவனுக்கோ புரிஞ்சதை உனக்கு போதிக்கிறதுனாலதான் பாவம் வந்தது. பாவம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பாவம் வந்தா செஞ்சிருப்பானே? ஒரு பனைமரத்தில் என்ன தான் வந்திருக்கணும்? பால் தான் வந்திருக்கணும். கல் இறங்கிச்சா பால் இறங்கிச்சா? பனஞ்சார கல்லுன்றான். கல்லு போட்டுட்டு பனஞ்சாறுன்றான். பனஞ்சாறு இருக்குது இல்லை, பனை மரத்துல இருந்து எடுக்கிற சாறு இருக்குது இல்லை, அது என்னன்னு சொல்றான்? கல்லு. டைரக்டா எடுக்கிற சாரை அதுல சுண்ணாம்பு கல்ல போட்டுட்டு அது பேர் என்ன சொல்றான்? இவனை என்ன செய்ய முடியும்? உன்னை அட பந்தலில தொங்குகிற புடல காய்க்கு கல்ல கட்டும் பூமி இது. அது இஷ்டமா அது பொடலங்கா நீட்டாகும், தொங்கணும். ஆடை பூச்சி வளர்க்குறது, மாடை போட்டு நசிக்கிறது கல்லாச்சு. இந்த மனுஷன் ரொம்ப மோசமானவன். உங்க இயல்பை திரிக்கிறதுக்கு பாவம் ஒண்ணு செஞ்சீங்கன்னு சொன்ன உடனே நீங்க என்ன ஆயிட்டீங்க? குற்ற உணர்வு ஆளாயிட்டீங்க. நம்ம நிறைய பாவம் செய்யறோம் பொழுதுன்ட்டு. சாப்பிடுறது பாவமா பேடுறது பாவமா? என்ன பாவம்? ரெண்டு செயல்ல எது பாவ செயல்? சாப்பிடுறதா பேடுறதா? எதியா?
பப்ளிக்காக செய்யறதுனால சாப்பிட்றது பாவம் கிடையாது, புண்ணியம். ரகசியமாக செய்யறதுனால பேடுறது பாவம். போய் நடுவோட்டில் பேலுவே, ஆனால் நடுவோட்டில் சாப்பிடலாம். வண்டி ஓட்டின்னு வாயில் வச்சுன்னு போகலாம், கேவலப்பத்தலாம் சாப்பாட்டு. அப்படி தானே? சைக்கிள் ஓட்டின்னு சாப்பிட்டு போகலாம், பைக்கில் உட்காந்து போகலாம், எங்கேனா உட்காந்து சாப்பிடலாம், ரோட்டில் உட்காந்து சாப்பிடலாம், எங்கன்னா உட்காந்து சாப்பிடலாம். ஆனால் பேடுறதுக்கு மட்டும் ஒரு இடம் மறைமுகமாக வச்சுக்கணும். கரெக்டா? அது பாவ செயல். நீங்கள் எந்த பாவம் செஞ்சீங்க முதல்ல அது சொல்லுங்க. என்ன பாவம் பண்ணீங்க நீங்கள்? பாவம்னா என்ன பாவம் பண்ணீங்க? கூப்பிட்டு கேட்கணும் பாவம் செஞ்சவங்கலாம். என்ன பாவம் செஞ்சேன்? அல்ல இவனே வர சொல்றது, நான் என்ன பாவமோ செஞ்சனோ தெரியல, எனக்கு சோறு இல்லை, நான் ஏழையா போந்துட்டேன். டேய், ஏழையா போறது உங்க இருக்குது. உங்க அப்பன் அவன் சம்பாதிக்காம சும்மா சுத்தி இருந்துக்கிறான், ஊர் சுத்தி இருந்துக்கிறான், புறம்போக்கு புள்ளையா போந்துட்டேன். உங்க கையில இருக்குது. நீ பாவம் பண்ண ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீ ஏன் உழைக்கல, நீ ஏன் முன்னேறல, நீ ஏன் பணம் சம்பாதிக்கல, நீ ஏன் திறமையை வளர்த்துக்கல? அந்த பாவம்னு உன்னை சொல்லிட்டா நீ முன்னேற மாட்ட. உன்னை நீயே என்ன ஆக்கிடுவ? குற்றவாளியா ஆக்கிடுவே. அவள்தான். இப்போ குற்றவாளியா மட்டும் ஆன போதாது, சம்பாதிக்கிட்டு என் கையில் வரணும். நீ ஆல்ரெடி குற்றவாளி ஆக்கிட்டேன் நான் உன்னை. அது எனக்கு திருப்தி தராது. ஏன்னா குற்றவாளி நீ உழைக்க மாட்டேன், முன்னேற மாட்டேன், அப்படியே இருப்ப. அது மட்டும் எனக்கு போதாது, உழைச்சதையும் வர எனக்கு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணா என்ன சொல்லி தரேன்னா, தானம் பண்ணு. அப்பதான் என்ன பண்ணுவேன்? நீ சம்பாதிக்கிறது நீ, செலவு பண்றது நான். எந்த வள்ளல் உழைச்சி சோறு போட்டான் சொல்லுங்கடா? எவனா ஒரு வள்ளல் இருந்தாரு, எல்லாருக்கும் சோறு போட்டாரு அப்படின்னு ஒரு சொல்றீங்கல்ல, அவர் என்ன புடுங்கினாருன்னு சொல்ல. மகாராஜாவே இருக்கட்டும், பெரிய பெரிய நிலம் வச்சிருந்துருக்கட்டும், பெரிய ஜமீன்ல இருந்து எல்லாருக்கும் டெய்லியும் சோறு போட்டாருன்னே வச்சுக்குவோம். அவர் உழைச்சாரா? காலங்காலமா ஏமாத்தீங்கிறீங்க. யாரையா உழைச்சதே? ஜமீன்தார் போய் உழைச்சாரா? யாரையா உழைச்சது? உழைச்சவங்களாம் எங்க? வேலைக்காரன் நாய் எது? உழைச்ச விட்டதெல்லாம் அவன் பணத்தை சம்பாரிச்சு அந்த உழைப்பு எடுத்துன்னு வந்து எனக்கு சோறை போட்டு புண்ணியம் அவனுக்கு மயிறு. இதுல வர ஏன் பாவம் போமா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி நான் உழைச்சேன். நான் சாப்பிடக்கூடாதா? நான் கொண்டாட்டமா இருக்கக்கூடாதா? என்னை குற்ற உணர்வு ஆக்குறதுக்கு நீங்க கத்துக் கொடுப்பீங்களா? அது வர நான் ஒத்துக்கணுமா? இதுல வர நான் தான பிரபு தானம் வர பண்ணணுமா மயிரே? நீங்க ஆசிரமம் கட்டிப்பீங்க, உட்காந்து எல்லாருக்கும் சோறு போடணுவீங்க, நீங்க ஒரு மயிரும் புடுங்க மாட்டீங்க, நாங்க உழைச்சத்தை வந்து கொடுப்போம். என்னடா யாரை ஏமாத்தீங்கிறா? உன்னை ஏமாந்துங்கிறீங்க. உங்களுக்கு அறிவே வராதான்னு கேட்கிறேன் நான். தெளிவாவே இருக்க மாட்டீங்களா? புரியலையா உங்களுக்கு? உங்களால பாவம் செய்ய முடியாது. உங்களால பாவம் செய்ய முடியும்னா கடவுள் தப்பு. உங்களால பாவம் செய்ய முடியும்னா என்ன? யார் தப்பு? கடவுள் தப்பு. உங்களை பாவம் செய்யற மாதிரி செஞ்சுக்கிறான். அப்படித்தானே? ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஒரு பொருள் செஞ்சானா அது வந்து என்ன வரக்கூடாது, எனக்கு தீங்கு வரக்கூடாது. அப்படித்தானே? ஒரு அயன் பாக்ஸ் வாங்கினா ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு எதுக்கு வச்சுக்கிறான்? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடணும், எர்த்து வச்சுக்கிறான், ஷாக் அடிக்கக்கூடாது, நீ சாகக்கூடாது, ஆனா சூடு வரணும். அப்படித்தானே? ஒவ்வொரு பொருளுமே எப்படிதான் செய்யறோம் நம்ம. அது வந்து பின்விளைவுகள் வரக்கூடாது. சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டான்னா பெருமை இல்லை, பிரேக் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். ஏன்? நிறுத்தும் போது நிறுத்திக்கணும்ட்டு. அப்ப கடவுள் என்ன செஞ்சுக்கிறான்? நான் தப்பு செய்யாத மாதிரி நிறுத்த மாட்டானா? செய்வானா செய்ய மாட்டானா? அப்போ அவன் வேலையே என் வேலையாது. என்னை எப்படி பாவம் செய்ய முடியும்? நான் எதுவுமே செய்யல, என்ன பாவின்னு பொய் சொல்லிட்டானுங்க. எல்லாரும் கூப்பிடுறானுங்க, ஏ பாவிகளே வாங்கன்னு. நீ பாவியா? நீ உன்னாலாம் குற்றம் செய்ய முடியாது. தானம் ஏன் பண்ற? பகிர்ந்தளி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் பகிர்ந்துக்கன்னா. இப்ப அது பேர் தானமா பகிர்ந்துக்கினியா? பகிர்ந்தலுக்கு பேர் எப்படி தானமாச்சு? நான் 2 வடை சுட்டேன், அதனால என் பக்கத்து வீட்டுக்காரனு ஒரு வடை குத்தேன். அப்படிதானே குத்தம்? அப்படிதானே வாழ்ந்தோம். பொங்கல் தீபாவளின்னா இட்லி சுட்டு மற்றவங்களுக்கு கறி குழம்பு எடுத்து போய் குத்தோம். அப்படிதானே? அப்படிதானே வாழ்ந்துங்கிறோம். என்ன பிரச்சனை? பகிர்ந்து உண்டு வாழ்றதா தானம் பண்றதா? பகிர்ந்து உண்டு வாழ்றேன்னு சொல்லு. பகிர்ந்துக்கிறேன். நான் சம்பாதிச்சேன், நான் நிறைய வச்சுக்கிறேன், அதை என்ன பண்ணிடுறேன் நான் எல்லாரும் கூடவா? மகாராஜாவனாவே இரு, எல்லாருக்கிட்டையும் உழைப்பையோ வைத்துக்கோ. தானம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது, பகிர்ந்துக்கினேன். நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், என் கஜானாவில் இவ்வளவு சேர்த்து நான் என்ன பண்ணேன் எல்லாரும் கூடவா? பகிர்தல். பகிர்ந்துக்கினேன்னு சொல்றவன் தான் சரி. தானம் பண்ணன்றவன் முட்டா பீஸ் இது. அப்போ பகிர்ந்துக்கோ. என் நாலேஜை நான் உங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு புரிஞ்சுதான் நான் உங்களை கூட என்ன பண்றேன்? பகிர்ந்துக்கிறேன். நீயும் புரிஞ்சுன்னு
வாழுன்றேன். வாழ மாட்டேன்னா யார் இஷ்டம்? புரியுது என்ன சொல்கிறேன்? அப்போ பகிர்ந்துக்கணும். அப்போ தானம்லாம் பண்ண வேண்டியதில்லை. பாவம்லாம் செய்யலை. நீ பகிர்ந்து கொள்ளாதவன் பாவம் தானே. சொன்ன வச்சுருந்தா சேர்த்து போய்டும். தக்காளி 4 அறுத்துட்டேன், 2 தக்காளி சமைச்சிட்டேன், மீதி தக்காளி என்ன ஆகும்? அழுகி போயிடும். இப்போ பாவம் தானே. எப்போ பாவமாச்சு? பாழா போகிறத பசுவாயிலன்னா வீணா போகிறத போச்சுட்டு. இவன் அகத்திக்கீரைன்னா அகத்திக்கீரை வந்து இன்னும் பசு குத்துங்கிறான். பசுனா மனசு, அகத்திக்கீரைன்னா உள்ள வந்து நீ கற்றுக்குந்தெல்லாம் உள்ள எடுத்து போய் குத்த அரைச்சி போட்டு சரியாகடான்னா எப்படா புருதோஷம் வரன்ட்டு கீழே எடுத்து போய் வாயில வச்சுக்கிறான். அந்த மாடு பாவம் கண்டது எடுத்து வந்து வாயில வச்சுக்கிறீங்களாடான்ட்டு. அது வர தண்ணி தெளிச்சு அழுகி போயிட்டு இருக்கோம். மேலே கட்டு நல்லா இருக்கும், உள்ள அழுகி போயிட்டு இருக்கும். அந்த மாடுக்கு தான் தெரியும் கடிச்சாக்கா உள்ள நாற்று அடிக்கும், கோயின்னு ஊற்றும். உனக்கு நான் வந்து நீ மாடு எடுத்து போய் நீட்டுருவேன். அதனாச்சும் பிரித்து பார்த்து ஆஞ்சி கொடுக்க போகிற மாட்டுக்க கண்ணை முடின்னு கொடுத்துருவேன். அதுவும் சில பேர் பயம் தூக்கி இது விசில் வச்சிருது. அப்போ எதை செய்வனே திருந்த செய்வனை திருந்த செஞ்ச பாவம் எங்க செஞ்ச? செயல்படும் போதே சரியா செஞ்சேனா? எடுக்காத இருந்தேனாவே நீ பாவம் செய்யலையே. தேவைக்கு அதிகமாக எடுத்துட்டு வந்தானே பாவம் செஞ்சவன். அப்போ பாவம் செஞ்சா புண்ணியம் செய்யணும், தானம் பண்ணணும். எப்போ தானம் பண்ண? தேவையில்லாத எடுத்துட்டு கொடுத்துருன்றாங்க. பகிர்ந்துக்கோன்னு சொல்ல வராங்க. நீ அதை புரிஞ்சுக்கணும். பாவம்னா ஒன்று இல்லை, பகிர்ந்துக்காததே என்னதான்? குற்ற செயல் தான். குற்ற செயலுக்கு இன்னொரு பேர் பாவம்னு சொல்லி அவன் பண்ணிக்கிறான் அந்த காலத்தில். அப்புறமா இது ஒரு வேலையை வச்சுன்னு சாமியார் எடுத்து வந்துட்டு என்ன பண்ணுகிறாரு? ஆமாம், தானம் பண்ணுங்க, அவருக்கு பண்ணுங்க, இவருக்கு தானம் பண்ணுங்க, நீங்கள் நன்கொடை ஆளிங்க, தானம் அனுப்புங்க. தானம் கூட இப்போ கேட்கறதில்லை, நன்கொடை. அப்படிதானே? அது நன்கொடையா? இது நன்கொடை யாருக்கு என்ன கொடுக்குமா? பக்கத்து வீட்டுக்காரனு கொடுக்கலாமா? கொடை செய்கிறீங்க, கொடை வள்ளல், நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க, யாருக்கு கொடுக்கலாம்? பக்கத்து வீட்டுக்காரனே கொடுக்கலாம். ஒரு பழ வியாபாரி நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு, பணம் நிறைய வந்துச்சு, யாரோ ஒரு சாமியார் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு நாள் பழத்தை ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா வியாபாரம் நல்லா நடக்கும். நடக்குமா? நடக்காதா? நாத்தியம்மா மாதத்தில் ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணுவேன், பழத்தை பாதி விலைக்கு விற்பேன்னா கடை வியாபாரமாகவும் வசதியும் நல்லா ஆகலாம். இது எதுவுமே சாமியார் கொடுத்தா என்ன வேறு? புரியுது என்ன சொல்கிறேன்? என்ன ஒரு ஹோட்டலில் திருவுரு அது மாதிரி செஞ்சா எல்லாருமே நல்லா இருக்கலாம். என்ன செய்யலை நம்ம? இங்கேருந்து காலேஜ் எடுத்து போய் திருத்தணியில் போட்டு வந்துடுது, திருப்பதியில் எடுத்து போய் போட்டு வந்துடுது. ஆனால் உலகத்திலேயே பணக்கார சாமி அவர் தான் இவனாவே சொல்லி தெரியுது. அவர் எங்கே உழைச்சாரு? பர்சன்டேஜ் வர எழுதுறது. திருடுதனத்துக்கு பர்சன்டேஜ் ஒரு கேடு. அப்படிலாம் தானம் பண்ணி என்ன பண்ண முடியாது? உங்கள் பாவத்தெல்லாம் குறைச்சிக்கலாம். பாவமே செய்ய முடியாது. முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் எப்போ பாவம் செய்கிறீங்கன்னா திமிரில், உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வச்சுக்கிறதுல. சமைச்சிங்க, ஒரு உணவு மீந்துச்சு, அந்த இரவே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தவங்கள நல்லா சாப்பிடுவாங்க. கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னா யோசித்து அதுமா அழுகி போய் வெளியே போட்டு சில பேருங்களும் அது மாதிரிலாம் செய்வாங்க. சில பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும், அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அப்பா அம்மா பழம் ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. அவள் பீரோட வச்சுன்னு மற்றவங்க நாத்தனார் மச்சனை மூத்தாருங்க யாருமே தெரியாமல் கம்மனே வச்சுருப்பா. அதுமா அழுகி போய் ரகசியமாக எதுவுமே கொட்டுவாள். இந்த மாதிரி புறம்போக்கு பொறிங்கெல்லாம் வாழ்ந்துக்குதுங்க இந்த உலகத்தில். புரியுதா? இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணிங்க, பாவம் செய்ய முடியாது. பகுத்துண்டு நூலோர், எந்த பெரிய நூலாக இருந்தாலும் சரி, பகிர்ந்துக்க தெரிஞ்சவனுக்கு பாவம் பண்ண தெரியாது. பகிர்ந்துக்காத அத்தனை பேரும் பாவம் பண்ணவன் தான். அப்போனா நம்பர் 1 ஃப்ராட் யாரு? கொண்டாட்டி விட்டு ஓடனவன் பகிர்ந்துக்கல. புரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த